ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அசோலா தொட்டி ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. இப்போ அதில் கொஞ்சம் எடுத்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். கையில் எடுத்தோம்னா கை நிறைய வருது, அந்த அளவில் நிறைய ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, இந்த டப்பாவில் எடுத்து போட்டு நம்ம உங்ககிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு காட்ட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம கையில் அப்படியே எடுக்கிறப்ப ஒரே சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரே சந்தோஷமாக இருக்குது நம்ம இதை எடுத்து அப்படியே டப்பாவில் போடுறப்ப. ஏன்னா நம்ம வாங்கி இது நல்லபடியாக வந்திருக்கு பார்த்தீங்களா, அதை நினச்சி ஒரு சந்தோஷத்தோடு தானே நம்ம எடுத்து போடுறோம். அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இதை எடுத்து போட்டோம். அதுக்கப்புறம் கோழிங்களுக்கும் இதை போடலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம்தான். இந்த அசோலாவில் நம்ம இன்னும் பெருக்கி நிறைய ஆகுறப்ப நம்ம என்ன பண்ணலான்னா, இதை விற்பனை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது நமக்கு. இது இனியும் எந்த லெவலில் இருக்குது, இல்லை ஒரு மாதம்தான் இருக்குமா, இல்லை இது இன்னும் தொடர்ந்து நல்லா வருதான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதை விற்பனை பண்ணுறதை பற்றி முடிவெடுப்போம். பார்த்தீங்களா, நம்ம டப்பாவில் ஒரு கால்வாசி அளவில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ அளவில் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வாங்கினப்ப கொஞ்சோண்டு ஒரு 1/4 கிலோ அளவில் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அது நிறைய உருவாகி ஆயிடுச்சு. நம்ம அண்ணா வீட்டில் இருக்க கோழிங்களுக்கும் போட போகிறோம். அது இல்லாமல் நம்ம வீட்லேயும் கொண்டு போயிட்டு அதை நிறைய உருவாக்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க கோழிங்களும் இதை எப்படி சாப்பிடுது, இல்லை சாப்பிட மாட்டேங்குதா என்னன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயும் கோழிங்கள்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அவங்க வந்து இங்கே பார்த்தீங்களா, எங்களுக்கு கொடுத்தோம் கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆனால் பயந்துட்டு அப்படியே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. நாம் இதை சிமெண்ட் தொட்டி கட்டியோ எப்படியாச்சும் அதிகமாக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை பற்றின அப்டேட்டை வந்து இன்னும் வரும் வீடியோஸில் உங்களுக்கு காட்டுறோம். கோழிக்கும் வந்து பெரிய கூண்டு அடிக்க போகிறோம். அதையும் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்.